ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைன் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த காலை வேளையில் இந்த ஃபெய்த் கிளினிக்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஃபெய்த் கிளினிக்ல இன்னைக்கு நம்மளுடைய சர்ச்ல நமக்கு VBS நடந்து கொண்டிருக்கிறது. அதன் மத்தியில கர்த்தர் உங்களை சந்திக்கும்படியாக கர்த்தர் விரும்பி இந்த லைவ்ல என்னை இணைய வைத்திருக்கிறார். பாஸ்டர் முக்கியமான மீட்டிங்க்கு சென்றிருக்கிறபடினால் அவர்னால இந்த லைவ்ல இணைய முடியல. இன்னைக்கு உங்களோடு கூட பேசுகிற கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேளுங்க. இந்த மே மாதம் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போற அதிசயமான காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு காண்பிக்க போகிறார். ஆமென். முதலாவதாக கர்த்தர் உங்களுக்காக செய்ய போற காரியம் இந்த மே மாதத்துல எசேக்கியேல் 30ஆம் அதிகாரம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எசேக்கியேல் 30ஆம் அதிகாரம். எல்லாத்துக்கும் நீங்க யோசனையா இருக்கும், ஆண்டவர் என்ன செய்வார் இந்த மாதம், நான் எப்படி இருக்க போறேன், என்னென்ன காரியங்கள் ஆண்டவர் நியமித்து வச்சிருக்கிறார், இந்த 31 நாள் எப்படி இருக்க போகிறது, இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட தெளிவா பேச போறாரு. இந்த மாதம் அவர் என்ன செய்ய போறாரு என்பது எசேக்கியேல் 30ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது. கடைசி லைன் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நான் எகிப்து தேசத்தில் பயம் உண்டாக்கி, எகிப்து தேசம் என்பது பிரியமானவர்களே இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தின ஒரு நாடு. இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களுடைய லாபங்களை உரிந்து கொண்ட ஒரு நாட்கள். கர்த்தர் சொல்றாரு, உங்களுடைய லாபங்களையும் உங்களுடைய உயர்வுகளையும் உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் உரிந்து கொண்ட எடுத்துக்கொண்ட சில மனிதர்கள் மத்தியில கர்த்தர் உங்களை உயர்த்துகிற நாட்களாக இந்த மே மாதம் இருக்க போகிறது. இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. நேற்று இரவுல நாங்க ஜெபத்துல இருக்கும் பொழுது, நானும் பாஸ்டரும் ஜெபத்துல இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த ஃபெய்த் கிளினிக் சொந்தங்களுக்காக சொல்லும்படி சொன்ன வார்த்தை தான் எசேக்கியேல் 30ஆம் அதிகாரம் 13வது வசனம். எகிப்தியர்களுக்கு கர்த்தர் பயம் உண்டாக்குவார். ஆமாங்க, உங்கள் நிமித்தமாக உங்களை கண்டிக்கிற, உங்களை நிந்திக்கிற, உங்களை அவமதிக்கிற ஜனங்களை கர்த்தர் பயப்படுத்த போகிறார். ஆமா, அசுத்தாவிகளை பயப்படுத்துறத நீங்க பார்த்திருக்கலாம். உயர்வுகளையும் லாபங்களையும் உங்க ஆர்டர்ஸையும் தடுத்து நிறுத்துகிற ஜனங்களை கர்த்தர் பயம் உண்டாக்கி உங்களோடு கூட இருந்து கர்த்தர் உங்கள் தலையை நிமிர்த்த போகிறார். ஆமென். எல்லாரும் என்னோட கூட சேர்ந்து சொல்லுவீங்களா? கர்த்தர் என் தலையை உயர்த்த போகிறார். கர்த்தர் என் தலையை உயர்த்த போகிறார். கர்த்தர் என் தலையை உயர்த்த போகிறார். உங்க தலையை கர்த்தர் உயர்த்துவாருங்க. அடுத்ததாக உங்களுக்காக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இரண்டாவதாக கர்த்தர் செய்ய போற காரியம் இந்த மே மாதத்துல வாசிக்கிறேன். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். இந்த மே மாதம் தேவ தூதர்கள் உங்களுக்கு பணிவிடை செய்கிற நாட்களாய் இருக்க போகிறது. இந்த மே மாதம் பிசாசு உங்களை விட்டு நீங்கி போகிற, விலகி போகிற நாட்களாய் இருக்க போகிறது. ஏன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். கர்த்தர் உங்கள் நிமித்தமாக எகிப்தியர்களை பயப்படுத்த போகிறாரு. உங்க லாபத்தை கெடுக்கிறவர்களை தடுத்து நிறுத்த போகிறாரு. உங்க உயர்வுகளை ஸ்டாப் பண்ணுகிற மனிதர்களிடத்துல கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, தேவ தூதர்கள் எனக்கு உதவி செய்வார்கள். Angels will help you. இந்த மாதம் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க மறந்துடக்கூடாது. தேவ தூதர்கள் உங்களுக்காக உதவி செய்கிற நாட்களாக இந்த நாட்கள் இருக்க போகுது. 31 days நீங்க தேவ தூதருடைய ஹெல்ப் நீங்க ரிசீவ் பண்ண போறீங்க. ஆமாங்க, கர்த்தர் பரத்திலிருந்து ஒரு சேனை தூதர்களை அனுப்பி உங்களை நடத்த போகிறாரு. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே I welcome helping angels. ஆமென். உங்களுக்கு உதவி செய்கிற ஏஞ்சல்ஸை ரிசீவ் பண்றதுக்கு ஆயத்தமாய்க்கோங்க. அதுல முதல் லைன், அந்த 11வது வசனத்துல முதல் லைன்ல வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே பிசாசு அவரை விட்டு விலகி போனான். ஆமென். இந்த மாதம் பிசாசு உங்களை விட்டு விலகி போகிற நாட்களா இருக்க போகிறது. இந்த மாதம், ஒருவேளை இந்த 5 மாதம் பிசாசுடைய ஆனா இந்த மாதம் பிரியமானவர்கள், இந்த மே மாதம் பிசாசுட அலக்கழிப்புகளை கர்த்தர் ஸ்டாப் பண்ண போகிறாரு, விளக்க போகிறாரு. இனி உங்கள் இடத்துல பிசாசுடைய அலைக்கழிப்பு வராது. ஆமென். எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே பிசாசின் அலக்கழிப்புகள் என்னை விட்டு விலகி போகும்.
என்னை விட்டு விலகி போகும். ஆமென். உங்களை விட்டு கர்த்தர் சில பிசாசின் அலக்கழிப்புகளை விலக்கி தேவ தூதர்களின் உதவியை கர்த்தர் கட்டவிழ்க்கிறார். மூன்றாவதாக கர்த்தர் செய்ய போற ஒரு அதிசயமான காரியத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பிரியமானவர்களே. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். அப்போஸ்தலர் 5:23. இங்க வேதம் சொல்லுகிறது, பேதுருவ சிறைச்சாலையில கொண்டு போய் போட்டாங்க. சிறைச்சாலை சூழ்நிலையில வந்தா கூட கர்த்தர் சிறைச்சாலைக்குள்ள ஒரு தேவ தூதனை அனுப்புனார். நான் சொன்னேன்லங்க, இரண்டாவதாக கர்த்தர் செய்ய போறது அதுதான். தேவ தூதர்களுடைய உதவியை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. இந்த தேவ தூதர்கள் எந்தெந்த இடத்துக்குள்ள எல்லாம் வர போறாங்க நான் பிரியமானவர்களே, சிறைச்சாலைக்குள்ளாகவே பேதுரு இருக்கும் பொழுது தேவ தூதர்கள் போனது போலவே உங்க சிறைச்சாலையை போல இருக்கிற சூழ்நிலைக்குள்ளாக தேவ தூதர்கள் கடந்து வர போகிறார்கள். எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து கமெண்ட் பண்ணுங்க, ஐ ரிசீவ் இட், ஐ ரிசீவ் இட், ஐ ரிசீவ் இட், ஐ ரிசீவ் இட். ஆமா, சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஏஞ்சல்ஸை கட்டவிழ்க்க போகிறாரு. வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கவும் காவற்காரர் வெளியே கதவுகளுக்கு முன் நிற்கவும் கண்டோம். திறந்த பொழுதோ உள்ளே ஒருவரையும் காணோம் என்று அறிவித்தார்கள். ஆமாங்க, சிறைச்சாலையை திறக்கும் பொழுது உள்ள ஒருத்தருமே இல்ல. ஏன் ஒருத்தர் இல்ல தெரியுமா? தேவ தூதன் சிறைச்சாலையில இந்த சிறை சேவகர்கள் எல்லாம் போய் பார்ப்பதற்கு முன்பாக தேவ தூதர்கள் உள்ள சென்று இந்த பேதுருவை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு இந்த மாதம் அப்படிதாங்க, உங்களை இந்த சிறைச்சாலைக்குள்ள போட்டு பூட்டி வைத்திருக்கிற அசுத்த ஆவிகளை உங்களை அலக்களிப்பதற்கு முன்பாக, உங்களை சந்திப்பதற்கு முன்பாக கர்த்தர் உங்களை அந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வர போகிறார். இனி சிறைச்சாலையின் அனுபவங்கள் உங்க வாழ்க்கையிலிருந்து விலக போகிறது. அவன் எல்லாரும் சொல்லலாமா? சிறைச்சாலை அனுபவம் என் வாழ்வை விட்டு விலக போகிறது. கர்த்தர் துரத்த போறாருங்க. இந்த சிறைச்சாலை அனுபவம் இனி உங்க வாழ்க்கையில இருக்க போறது இல்ல. நீங்க கடன் என்ற சிறைச்சாலையில சிக்கி இருக்கலாம், வியாதி என்ற சிறைச்சாலையில இருக்கலாம், இல்ல இந்த 5 மாதமும் குறைவு என்ற சிறைச்சாலை. மாசமெல்லாம் சம்பாதிப்பீங்க, கட்டுறதுக்கு மட்டும்தான் பணம், என் கையில மிச்சம் எடுக்க முடியலன்ற ஒரு நிலைமை இருக்கலாம். கர்த்தர் இந்த சிறைச்சாலையிலிருந்து உங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். மீதம் எடுக்கிற கிருபையை கர்த்தர் உங்க மேல ரிலீஸ் பண்ண போகிறார். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே சிறைச்சாலை அனுபவம் என்னை விட்டு விலகுவதாக, என்னை விட்டு விலகுவதாக. ஆமாங்க, திறந்த பொழுதோ உள்ளே ஒருவரையும் காணோம் என்று அறிவித்தார்கள். நிறைய நாட்கள் நீங்க அதுதான் சொல்ல போறீங்க. உங்களை குறிச்சு அநேகர் இதுதான் சொல்ல போறாங்க. இந்த பிரச்சனையில தாங்க இந்த பிரதர் இருந்தாரு, ஆனா என்னன்னு தெரியலங்க, இந்த மே மாசம் அவருக்கு எல்லாம் தலைகீழாக மாற்றப்பட்டதுன்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் உங்கள் தலையெழுத்தை, உங்கள் சிறைச்சாலை அனுபவங்களை அப்பா மாற்ற போகிறார். அடுத்தது 4வதாக கர்த்தர் செய்ய போற காரியம் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17வது வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழுத்திருக்கிறவர்கள் ஆனபடியினால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாது. இந்த மாதம் நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, உங்களை கர்த்தருக்குள்ள நடத்துகிற, உங்களுக்காக ஜெபிக்கிற, ஒருவேளை அவர்கள் உங்க தாயா இருக்கலாம், உங்க மனைவியா இருக்கலாம், உங்க கணவரா இருக்கலாம், ஒருவேளை வாலிப பிள்ளைகளை பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா உங்க தாய் தகப்பன் உங்களுக்காக ஜெபிக்கிறவர்களா இருக்கலாம். கர்த்தருக்குள்ள உங்களை யார் நடத்துகிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி நீங்க கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, உங்களுக்காக அவர்கள் ஜெபிக்கிற அத்தனை ஜபங்களுக்கும் கர்த்தர் இந்த மே மாதம் பதில் கொடுக்க போகிறார். உங்க பாஸ்டர் பாருங்க, இந்த ஃபெய்த் கிளினிக்ல இணைந்திருக்கிறீங்க, B2B ஆன்லைன் சபையாரே, உங்களுக்காக பாஸ்டர் ஜெபேஷன் நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நாங்க சொல்லுகிற இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நீங்கள் கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு எங்களிடத்துல சொன்ன சகல காரியங்களும், உங்களுக்காக நாங்க எதெல்லாம் ஜெபிக்கிறோமோ அத்தனை காரியங்களுக்கும் கர்த்தர் பதில் தருவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். சோ இந்த மாதம் நீங்க ஒரு விஷயத்தை பண்ணணும். என்னன்னா, உங்களை கர்த்தருக்குள்ள நடத்துகிறவர்கள் இடத்துல நீங்க கீழ்ப்படிதலா இருக்க வேண்டும். ஆமென். எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க, ஐ வில் ஒபே, ஐ வில் ஒபே, ஐ வில் ஒபே. ஆமா, கற்றுக்கொள்ளுங்க, கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்க. அடுத்தது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கிறேன். எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல். 5வதாக கர்த்தர் சில நேரம் உங்களை சிச்சிப்பார். எப்படி சிச்சிப்பார்னா, எல்லாரும் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க, கர்த்தரெல்லாம் சிச்சிக்க மாட்டாருங்க. சில நேரத்துல கர்த்தர் நம்மளை சிச்சிப்பார். எதுல சிச்சிப்பார்னா, ஒரு சின்ன பிள்ளை அங்க ஒரு குழி இருக்கு, அந்த குழிக்குள்ள போய் அவ விழும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஜாலியா போயிட்டு வாமா அப்படின்னு நம்ம விட மாட்டோம்.
பின்னாடியே போய் அந்த பிள்ளையை நம்ம பிடிப்போம். எதுக்கு பிடிப்போம்? பிள்ளை குழிக்குள்ள விழுந்துடக்கூடாது என்பதற்காக பிள்ளையை பிடித்து நம்ம தூக்குவோம். அதே போல சில நேரத்துல ஆண்டவருடைய சிக்ஷை நீங்க அந்த குழிக்குள்ள விழுகக்கூடாது என்பதற்காக உங்களை பிடித்து இழுத்து விடும். இல்ல சில நேரத்துல உங்களை என்ன பண்ணுவார்னா, ஆண்டவர் வலுக்கட்டாயமா ஆண்டவர் உங்களை இழுத்து கொண்டு வருவார். சில உறவுகள் கிட்ட இருந்து, சில மனிதர்கள் கிட்ட இருந்து, சில இடத்துல இருந்து கர்த்தர் உங்களை இழுத்து கொண்டு வருவார். எப்படி தெரியுமாங்க? ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். பவுல் என்பவர் அழகான ஒரு கவர்மெண்ட் பதவியில ஒரு சேவகராக ஒரு மிகப்பெரிய உயர்ந்த ஸ்தானத்துல ஒரு பிசினஸ் மேனோட பையனா இருந்தாரு. ஆனா கர்த்தர் சொல்லி 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 அவர் கேட்கல. ஒரு கட்டம் வந்தது. கர்த்தர் என்ன சொன்னார்னா, சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? முள்ளின் மேல் உதைப்பது உனக்கு கடினமா? என்ன அழகா ஆண்டவர் பேசி அந்த 3 நாட்கள் அந்த கண்கள் அவருக்கு தெரியாம போனது. ஏன் அந்த சிறிய சிச்சை பவுலுடைய வாழ்வில் உண்டானதென்றால், வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்காக கம்பீரமாக ஊழியம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் அந்த 3 days அவரை ட்ரெயின் பண்ணாரு. சோ இந்த மாதம் சில விஷயங்கள்ல கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். கர்த்தர் நீ போகாத என்று சொல்லுவார், நீ செய்யாதே என்று சொல்லுவார். கர்த்தர் உங்களை இழுத்து கொண்டு வருவார். கர்த்தர் உங்களை அழகாக செல்லமாக உங்களை கூட்டிட்டு வருவாரு. நீங்க அதை கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது பாருங்க, அந்த சிச்சை தற்காலத்தில் எப்படி இருக்குமா? சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் இருக்கும். ஒருவேளை கர்த்தர் இப்ப சொல்றது உங்களுக்கு துக்கமாய் இருக்கலாம். ஆனா அதை நீங்கள் செய்யும் பொழுது எப்படி இருக்கும் தெரியுமாங்க? ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகவும் சமாதானமான பலனை கொடுக்கும். எதுல பலன் வருதோ இல்லங்க, கர்த்தர் சிட்சிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில நிச்சயம் பலன் உண்டு. ஆமென். சோ கர்த்தர் சிட்சிக்கிட்டாரு, கர்த்தர் என்ன விலகிட்டாரு, கர்த்தர் என்ன இங்க போக வேண்டாம்னு சொல்லிட்டாரு, ஆனா எனக்கு அதுதான் விருப்பமா இருக்குன்னு சொல்லி ஆண்டவரை விட்டு விலகிறாதீங்க. வேதம் சொல்லுகிறது, தற்காலத்துல உங்களுக்கு அது துக்கமா இருந்தாலும் பிற்காலத்தில் அதோடைய பலன் மிகுதியா இருக்கும். சோ இந்த மாதம் இந்த 5 காரியத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வாரு. நம்பர் 1, கர்த்தர் உங்களோடு கூட சொல்லுகிற காரியம் என்னன்னா, உங்கள் நிமித்தமாக சில மனிதர்களை கர்த்தர் ஸ்டாப் பண்ண போகிறாரு, பயப்படுத்த போகிறாரு. உங்கள் நிமித்தமாக உங்களுடைய உயர்வுகளை தடுக்கிற எகிப்தியர்களுக்கு கர்த்தர் பயம் உண்டாக்க போகிறாரு. 2வதாக கர்த்தர் செய்ய போற காரியம், உங்க சிறைச்சாலை அனுபவங்களை கர்த்தர் மாற்ற போகிறாரு. 3வதாக தேவ தூதர்களுடைய உதவியை அனுபவிக்க போகிறீங்க. 4வதாக இந்த மே மாதம் உங்களை நடத்துகிறவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது அவர்கள் ஜெபிக்கிற அத்தனை ஜெபங்களும், உங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தருவார். 5வதாக கர்த்தர் உங்களை சிட்சிக்கும் பொழுது பயப்படாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. தற்காலத்துல அது உங்களுக்கு துக்கமா இருந்தாலும் பிற்காலத்துல மிகுந்த பலனை கொண்டு வரும். ஆமென். சோ இந்த 5 காரியம் இந்த மே மாதம் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் செய்வார். நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, இந்த காலை வேளை இந்த ஃபெய்த் கிளினிக்கை இணைத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த 5 காரியங்களை இந்த மே மாதம் நீங்க செய்ய போறீங்க, அதுக்காய் நன்றி. இந்த 5 காரியங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நான் என்னுடைய சபையில என்னுடைய ஊழியத்தோடு இணைந்திருக்கிற ஆன்லைன் B2B சபையாருக்காக ஆண்டவரே நாங்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால இந்த 5 காரியம் உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நடக்கட்டும். எல்லா தீமைகளும் விலகுவதாக, எல்லா சோர்வுகளும் விலகுவதாக, இயேசுவின் நாமத்துல பலனுண்டாவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த மே மாதம் சிறைச்சாலை அனுபவங்கள் எல்லாம் மாறட்டும் அப்பா. தேவ தூதர்கள் உதவுகிற நாட்களாய் வருவதாக என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, தயாராய்க்கோங்க. கர்த்தர் உங்களுக்காகவே உங்கள் குடும்பத்துக்காகவே கர்த்தர் இந்த மாதத்தை உருவாக்கி இருக்கிறார். நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருங்கள். ஆமென். Thank you so much for joining. திரும்பவும் இதை நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இந்த 5 காரியத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். ஆமென்.